மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பட்டர் பீன்ஸ் வந்து 3 போட்டிருந்தோம் இல்லையா, அது அழகாக முளைச்சி வந்துருச்சு இல்லையா, அதை வந்து வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் வந்து வளர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மண்களெல்லாம் போட்டுட்டு நம்ம மண்புழு உரம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் தயாரித்து வச்ச உரங்களை வந்து ஒரு 2 கைப்பிடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே தயாரித்து வச்ச உரமும் அடியில் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம உரத்தை ஒரு 2 கைப்பிடி அளவு மேலே வந்து போட்டேன். அப்படி போட்டுட்டிங்கன்னா செடி வந்து சூப்பராக வளரும். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம விதைகளை வந்து அழகாக வந்து இப்போ வந்து 1 பை 1 ஊன போகிறோம். இப்போ நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் கையை வச்சு இது மாதிரி ஒரு 3 கோடு போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் நம்ம விதைகளை வந்து ஊன ஆரம்பிக்க வேண்டியதுதான். முளைச்ச விதைகளை பாருங்கள், வேர் வந்து அடியில் போயிடணும். ரொம்ப ஆழமாக ஊனக்கூடாது. லைட்டாக ஊனினாலே போதும். நம்மளுக்கு வந்து சூப்பராக முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறமா இப்போ 1 ஊனியாச்சு. இப்போ இன்னொன்று ஊன்றோம். வேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பட்டர் பீன்ஸ் வந்து அருமையாக நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக செடிகள் வளரும். இப்போ வந்து இன்னொரு விதைகளை வந்து நம்ம வந்து ஊன போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து பச்சை பட்டாணி. இது வந்து இதையும் வந்து நம்ம இதில் ஊன போகிறோம். லைட்டாக ஊனா போதும். சூப்பராக வளர்ந்து நல்லா அப்படி கொடி மாதிரி படர்ந்து வந்துடும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு செடி வளர்கிற ஷார்ட்ஸையும் அடுத்தடுத்த இதில் போடுறேன். அடுத்ததாக இன்னொரு பட்டர் பீன்ஸையும் நம்ம வந்து ஊன போகிறோம். 3 பட்டர் பீன்ஸும் ஒரு பச்சை பட்டாணி விதைகளையும் நம்ம வந்து இந்த வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலில் வந்து ஊனி வச்சுருக்கோம். கல்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுறணும். ஏன்னா கல் இருந்துச்சுன்னா வந்து விதைகள் வந்து சரியாக முளைக்காது. விதைகள் வளர்கிறது வந்து தடைப்படும். அது மாதிரி கல்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுறணும். திரும்பவும் ஒரு கல் இருந்துச்சு, அதை எடுக்கையில் இன்னொரு விதைகள் வந்துருச்சு. திரும்பவும் அந்த கல்லை தூக்கி போட்டு திரும்பவும் அழகாக ஊனி வச்சுட்டேன். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக அழகாக நம்மளுக்கு வந்து நல்ல விதைகள் வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம தயாரித்து வச்ச உரங்களை வந்து போட்டுட்டு 2 வாட்டி போட்டோம் இல்லையா, இன்னொரு வாட்டியும் போட்டுறணும். போட்டோன்னா அதோட சத்துக்கள் போய் அந்த செடிகளுக்கு விதைகளுக்கு வந்து இது பண்ணி அழகாக சூப்பராக நிறையா குட்டி குட்டி செடிகள் புது இலைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் அழகாக மேலாப்பில் தான் ஊனி வச்சுருக்கேன். ரொம்ப ஆழமாக ஊனக்கூடாது. நல்லா அந்த இலைகள் தெரியுது இல்லையா, அதளவுக்கு ஊனா போதும். ரொம்ப வந்து ஊனக்கூடாது. அந்த வேர்கள் மட்டும் மறைஞ்சால் போதும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணும். நல்லா நம்ம விதைகளை இப்போ நல்லபடியாக ஊனிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளிக்கணும். ரொம்ப அதிகமாக தெளிச்சிடக்கூடாது. நல்லா ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு அழகாக லைட்டாக இது பண்ணி விடணும். விதைகள் பாருங்கள் அழகாக முளைச்சி வந்துருச்சு. குட்டி குட்டியாக இலைகளும் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதே இதில் வளர்க்குறதாலும் வளர்க்கலாம். பெரிய இலையானதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு இடத்துல மாற்றுறதாலும் மாற்றிக்கலாம். வாட்டர் பாட்டிலை வந்து அடியிலையும் சைட்லேயும் நிறையா ஓட்ட போட்டு